ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இது டைம் டு நோ. ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு கதிரவன் தான் போல, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது நம்ம தலைவர் தான். ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பீக்கில் இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் எல்லா காலகட்டத்திலையும் பீக்கில் இருந்திருக்காரு. ஏய், இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். 5 டிகேடுக்கு மேலே 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ்னு எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம தலைவர் தான். 24 years ago I watched Padayappa with my dad. இன்னைக்கு நான் என் பையனோட பார்த்தேன். ஐம்பது வருஷத்தை தாண்டியும் சினிமாவில் அதே இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா அதையும் கண்டுல. சூப்பர் ஸ்டாரை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே கொண்டாடுறோம். அதே சமயம் உலக அளவில் தலைவரை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அனிமே, டிசிப்ளின், இது எல்லாத்துக்கும் பேர் போன நாடு தான் ஜப்பான். நான் அப்படிப்பட்ட ஜப்பானே தலைவருக்கு தலைகுனிஞ்சு ரசிகனானது தெரியுமா? அதர் கண்ட்ரி செலிப்ரேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டில் மைண்டில் வருது ஜப்பான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. நம்ம ஊரில் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அங்கேயும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 95ல் முத்து படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அது மிகப்பெரிய ஹிட்டும் ஆகுது. முத்து த டான்சிங் மகாராஜா அப்படின்ற பேரில் ஜப்பான்லேயும் 98ல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பார்க்காத ஒரு சினிமாவை பார்க்குறாங்க. தலைவரோட ஸ்டைல், நடிப்பு, டைலாக் டெலிவரி இது எல்லாத்தையும் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. இந்தியாவோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தேட்டருக்கு படம் பார்க்க போனதாகட்டும், ரஜினின்னு சொல்லி கோஷமிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுன்னு அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. குறிப்பாக ஒரு சில பேர் தமிழை கூட கற்றுக்கிட்டாங்க ரஜினியோட படங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே. தொலைக்காட்சி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பான் ரஜினி ரசிகர்கள். இன்னைக்கு ஜப்பான் ஓசாகாவில் தலைவர் பிறந்த நாள் விழா மற்றும் சென்னை ஃபுல் ரிலீஃப் ப்ராஜெக்ட் இருக்கு. மலேசியாவில் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு நார்மல் டேவாக இல்லாமல் ஒரு நேஷ்னல் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கபாலி படம் ரிலீஸ் ஆன போது ஒரு சில கம்பெனிஸே ஸ்பெஷல் ஹாலிடே கொடுத்து அவனோட எம்ப்ளாயிஸை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பாருன்னு அனுப்பி வச்சுருந்தாங்க. பட்டாசு, அங்கங்கே பேனர், பாலாபிஷேகம் அப்படின்னு நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் மலேசியா முழுவதும் பரபரப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு கூட கபாலி ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. மலேசியா மட்டும் இல்லை, சிங்கப்பூர்லேயும் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேட்டர்ஸுக்கு வெளியே பெரிய போஸ்டர் ஆகட்டும், ஆரத்தி, தேங்காய் உடைக்கிறது, ஊர்வலம் அப்படின்னு எல்லாமே அங்கேயும் நடக்கும். ஸ்பெஷல் ஷோ காலையில் 4 மணிக்கே இருக்கும். டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணால் ஒரு சில நிமிஷத்துல சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு தலைவர் படம்னா வரவேற்பு இருக்கும். லண்டன், மான்செஸ்டர், பிர்மிங்ஹாம் அப்படின்னு யூகேல எந்த இடத்துல தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலும் அங்கே இருக்க தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படாமல் இருந்ததே இல்லை. இந்தியாவோட பாரம்பரியத்தையே அங்கே கொண்டு போயிடுவாங்க. எந்திரன், பேட்டை, கபாலி எல்லாம் ரிலீஸ் ஆன போது தேட்டருக்கு முன்னாடி பாலாபிஷேகம், பட்டாசு வெடிக்கிறது, மாலை போடுறது அப்படின்னு எல்லாமே லண்டன் தேட்டர்ஸ்லேயே பண்ணாங்க.
அமெரிக்காவில் தலைவர் படத்துக்கான ப்ரீமியர் ஷோ ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாகவே நடக்கும். எந்திரன் ரிலீஸ் அப்போ ஒரு சில சிட்டிஸில் டிக்கெட் ஹாலிவுட் படத்தை விட வேகமாக சோல்ட் அவுட் ஆச்சு. ஃபேன்ஸ் தேட்டருக்கு படம் பார்க்க வரும்போது தலைவரோட ஸ்டைல் மாதிரியே கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. படத்தை பார்க்குறாங்களா இல்லையோ, ஆனால் சூப்பர் ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. அடுத்ததாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாடு தான் தென்கொரியா மற்றும் தைவான். இங்கே எப்படி தலைவர் என்ட்ரி கொடுக்குறாருன்னா, ஜப்பானில் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அவரோட படத்தை தென்கொரியா மற்றும் தைவான்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. அங்கே இருக்க பிளாகர்ஸ் தலைவரை இந்தியாவோட சக் நாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சக் நாரிஸ் ஒரு பிரபலமான ஆக்ஷன் அண்ட் வர்சடைல் ஆக்டர். அங்கே அதே போல் தைவான் டிவிடி கடைகளில் தலைவரை இந்தியாஸ் மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. தமிழ் மக்கள் இல்லாத நாடுகளில் கூட தலைவரோட ஸ்டைல் வேலை செஞ்சது. ரஜினி ஸ்டைல். உலக அளவில் ஏன் சூப்பர் ஸ்டாரை எல்லாருக்கும் பிடிக்குது? எனக்கு கண்ட்ரி ஃபுல்லா ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்கு. அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்னஸை ஃபாலோ பண்ணுவார். வழி தனி வழி. சினிமாவில் எவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நடிப்பு மட்டும் காரணம் கிடையாது, அவங்களோட பர்சனல் கேரக்டர் தான். சிம்பிளிசிட்டி, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எல்லாருக்கிட்டையும் பணிவாக பேசுறது, இதெல்லாம் சேர்ந்து தான் உலகம் முழுக்க எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ண வைக்கிறது. இந்த 75 இயர்ஸ்லேயும் அவரோட ஸ்பீடுக்கும் ஸ்டைலுக்கும் ஈடு கொடுக்கவே முடியாது. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை. கூடவே பிறந்தது. தலைவரோட 75வது பிறந்த நாளை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே போல் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.